உனக்கு 1000 பேர் உன்னை சுத்தி இருந்தாலும், உன் மனசு கர்வத்தினால நிறைஞ்சிருந்தாலும், உன் மனசுக்குள்ள அவ்வளவு நான் ஜெயிச்சிருவேன், நான் தாண்டிடுவேன் அப்படின்னு இருந்தாலும், நான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், நீ காது கண்ணு மூக்கு எல்லாம் கிழிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற மீனா இல்ல. நீ ஆண்டவரை நீ எப்படினாலும் கர்த்தர் இடத்துல வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால ஃபர்ஸ்டே உன்னுடைய இருதய கடினத்தை, உங்க இருதய கடினமா மட்டும் இருந்துடாதீங்க, உன்னுடைய இருதயம் லகுவா இருக்கட்டும். ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ முடியலையேன்ற அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா என்ன, இப்ப பரிசுத்தமா வாழலைன்னா இப்ப அது இருந்துடக்கூடாது. ஹலோ, நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லப்பா? நான் பரிசுத்தமா வாழலையேன்ற அந்த வருத்தம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், இன்னும் நீ ஆண்டவருடைய கையில இருக்கிற அப்படின்னா ஆண்டவரை நீ ரொம்ப நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா என்ன உலகத்துல எவனும் பண்ணா தப்பா நான் பண்ணிட்டேன், என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன இது பண்றீங்க, என்ன எதுவுமே பண்ண முடியாதா, நீ எதுவுமே பண்ணலையா, நீ எது, இந்த மாதிரி ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் நான் சொல்றேன், சில நேரத்துல ஆண்டவர் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான்ல, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்றான்ல. துணிகரமான பாவம்னா என்ன நினைக்கிறேன்? துணிகரமான பாவம்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை தேவ பிள்ளையே, தம்பி, ஒண்ணுமே இல்லை. துணிகரமான பாவம்ன்றது தப்பு பண்ணிட்டு வருத்தப்படாம இருக்கிறான் பாருங்களேன், அதுதான் துணிகரமான பாவம். நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், அவன் பண்றதை விட பண்ணிட்டேன், இவன் பண்றதை விட பண்ணிட்டேன், இது துணிகரமான பாவம், இது துணிகரமான பாவம். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இருதயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நீங்க உயர்வது அப்படின்றது அது எனக்கு தெரியல, நீங்க ஆண்டவர் எப்படி தொட போறீங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், நான் இதை கொஞ்சம் சுதாகரிச்சிருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய இயலாம எனக்கு முடியல, நான் இப்படி ஒண்ணு பண்ணதுக்காக நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க, என்னை அலங்கரிச்சிருங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருங்கன்னா, நான் நம்புறேன் உங்க பேர்ல கர்த்தர் கண்டிப்பாக இரக்கமாய் தான் இருப்பார், கிருபையாய் தான் இருப்பார். உங்களை கர்த்தர் யார் முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டார். உங்களோட ஆண்டவர் பேசுவார், ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் விட்டுற மாட்டார். ஆனா கடினமான இருதயம், இந்த சவுலுடைய வாழ்க்கையில நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் வேற ஒண்ணுமே இல்லை. அவன் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு நிமிஷத்துல சவுல் வரும்போது, ஐயோ ஐயா சாரியா, வேற வழியே இல்லை, எனக்கு என்னமோ இப்படி நடந்து போயிருச்சு, நீங்க வரது ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் செய்யக்கூடாதுதான், ஆனா நான் துணிகரமா இதை செஞ்சுட்டேன், தப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மனச